விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கேட்டு சொன்னாதீங்க நம்ம பணத்தோடு என்னாதீங்க விட்டு தம்பி அது வேணாம் தம்பி இத்தனை பேரு வீடு உங்கள் நம்பி ஐயா விட்டு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு நாங்க உங்கள் நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க இப்போது நீங்க தப்பாக என்ன வேணாம் ஆராய்ச்சி பண்ண வேணாம் உலகத்தில் போலது நடக்கலையா மறந்து ஒரு நாட்டுக்கு ஓடலையா என்னது என்ன சொல்றீங்க வெளியில வர சொல்லுங்க ஐயா மண்ட மேல நீங்க ஐயா நாங்க வாசிக்கிறதாங்க எங்க வேலை நீங்க தாங்க கூப்பிடுங்க ஆளை கூப்பிடுங்க பயமா என்ன வெறும் வீராப்பு தானா என்ன வீராப்பு தானா வீராப்பு தானா கேக்குறீங்க ஆள் தெரியாம நீங்க பேசுறீங்க ஐயா மண்ட மேல கொண்ட ஓட்ட மண்ட மேல கொண்ட ஓட்ட மண்ட மேல கொண்ட ஓட்ட சாமி அரஜா எங்க முரஜா என்று குரஜா ஜாஜா கொண்ட மேல கொண்ட ஓட்ட சாமி அரஜா எந்த முரஜா என்று குரஜா மண்ட மேல கொண்ட ஓட்ட மண்ட ஓட்ட சாமி அரஜா மண்ட மேல கொண்ட ஓட்ட சாமி அரஜா மண்ட மேல கொண்ட ஓட்ட சாமி அரஜா எந்த முரஜா என்று குரஜா ஜாஜா இங்கு பப்பனாக நடித்து கொண்டிருக்கின்ற அருமை மச்சான் முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. சரி பொன்னாடை போற்றிய மாபெரும் கிராமத்தினருக்கும் விழாவிட நடத்தி கொண்டிருக்கிற மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். என்ன பண்ணுவீங்க இந்த போற வழியில கொடுத்துட்டு போயிருவேன். இதை கட்டியெல்லாம் குளிக்க முடியாது. அதை கட்டி குளிச்சோம்னா அப்படியே எல்லாமே தெரியும். இதை வச்சு இந்த வெள்ளை துண்டை மட்டும் கட்டி மட்டும் குளிச்சிடக்கூடாது. யாரையும் நம்பி பொண்ணு உரிச்சுக்கிட்டு நிக்க முடியாது. கூப்பிடுறீங்களா சாமி? எங்க ஆளை வர சொல்லுங்க. என்ன பயந்து ஓடிட்டாரு சாமி வாங்கன்னு கூப்பிட்டா தானே வருவாரு. அப்படியே கூப்பிட அவசியம் கிடையாது. என்ன அவசியம்? அவருக்கு தைரியம்னா இங்க வர சொல்லுங்க. வாங்க சாமி கூப்பிட்டா தானே வருவாங்க. அப்படி கூப்பிடு. அவருக்கு தைரியம்னா அல்ல இங்க வர சொல்லுங்க. நான் தைரியம்னா வந்து இல்ல. ஏன் வேற என்ன மிலிட்டரிக்கு ஆள் எடுக்க வந்திருக்காரு? நீங்களாம் போயிட்டு வாங்க. நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ தான் வரேன். நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைத்தான் கண்ணத்தான் என்னத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா நாடக வேணை வர சொல்லி இந்த பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்டு தாளம் இதெல்லாம் மைச்சட்டி எல்லாத்தையும் ஏற்றுங்கணுங்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிதடி வெட்டு குத்து ரத்த பழியெல்லாம் விழுக போதியா? என்ன நடக்க போதோ எனக்கே தெரியல. அப்போ உங்கள் சாமியா வேணும்னா பெட்டி சட்டியை ஓரமாக தூக்கி கொண்டு வச்சுக்கிறீங்க. என்ன நடக்குமோ நான் கொஞ்ச நேரத்தில் தெரியாது.
என்ன இழிப்பு, என்ன இழிப்பு? ஊர்ல ஒரு பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருக்கியா? எப்படி? நல்ல பாம்பை படம் எடுத்து ஆடுதுன்னு நாக்கெல்லாம் மூச்சாவே இருந்துட்டு போறேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, இருக்கட்டும். ஆனா உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்ன? நடை உடை பாவனை. பாவனை என்ன? தோற்றம், தோரணை. சரி. ஒரு சபையில நிக்கிறோம்னா எப்படியான ஒரு தோரணையில நிக்கணும் அப்படின்ற தன்மையோட சரி ஒரு கோமாளி படுத்த வரணும் வந்திருக்கு பாத்தியா? எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனாலும் கூட செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் தெரியும், தப்பு இல்லை. ஏன்னா தவறு செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது. ஆனா செஞ்ச தப்ப நினைச்சு வருந்தி மன்னிப்பு கேட்டா அந்த மன்னிப்புகள் சரி செய்யப்படும். அதனால யாரு தப்பு செஞ்ச தப்புக்கு என் காலில் விழுந்து சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டேன்னா என்ன மயிருக்கு நான் இதுக்கு கேட்கணும் கேட்கிறேன். அதுக்கெல்லாம் வேற. இங்க பாருங்க, நான் மதுரை. இங்க பாருங்க, நான் மதுரை, நீங்க காரைக்குடி. அதை தெரிஞ்சுக்கிறீங்க முதல்ல. ஊரு பிரச்சனை ஏன்டா வருது? உள்ள பிரச்சனை உண்டாக்குதான் செய்வேன், நான் உண்டாக்குதான் செய்வேன். இருக்கட்டும், பேசி பாருங்க. இன்னைக்கு கூந்தலுக்கு என்ன கூந்தலுக்கு வரண்டா இன்னைக்கு இல்லாம போடவடன்கிற நீ கோமாளிடா, நீ கோமாளி. நான் நாரத மகரிஷி. சரியா? என்ன நாரதர் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா தான் பிறருக்கு மரியாதை கிடைக்கும். நீ மயிர் மட்டும் பேசுற மரியாதை, இது மரியாதை உனக்கு. மைக்கத்துக்கு பொளந்தே அப்படி ஞாபகம் வச்சுக்கிற. பொளந்துடி பொளந்து தெரியுமில? என்ன செய்ய? இல்ல என்ன கேக்குறேன்? கோமாளி உனக்கு. ஏன் கோமாளினா குண்டி தடிக்கிற குச்சி நடிச்சியா? தெரியும். இவ்வளவு சவடா பேச தெரியுதுல? ஏன் ஒரு தடவை வாயை திறந்து ஆலோசோ போட்டியா நீ முதல்ல? எதுக்கு சொல்லணும்? ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? கதை மீது அக்கறை இருக்க வேண்டும். இங்க பாருங்க, எங்க அப்பா நம்பிராஜ சோப் போட சொன்னா நான் சோப் போடுவேன். எங்க ஆத்தா நங்கமகுடி சோப் போட சொன்னா நான் சோப் போடுவேன். என் தங்கச்சி வள்ளி சோப் போட சொன்னா நான் போடுவேன். இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாரும் என்னுடைய நாட்டு மக்கள் இவங்க சோப் போட சொன்னா நான் சோப் போடுவேன். கதையுடைய சாரசத்தின்படி சொல்லி பாருங்கள். அவசியம் கிடையாது, பேசத்தான் செய்வேன். எதுக்கு நடக்குது? ஆவான்னு கத்திட்டு பேசுவேன். ஆண்கள் உழுது பயிரிடுவது, பெண்கள் திணைக்காவல் செய்து வளர்ப்பு. பெண்கள் திணைக்காவல் செய்து வளர்ப்பு. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? என்ன? ஆண்கள் தானே உழுது பயிரிடுவது, பெண்களுக்கு தானே காவல் செய்யறதுன்னு வேலை. அப்ப நான் ஏன் போடணும்? உங்களுடைய கேள்வி நியாயமானது. நியாயம். ஏன்னா பெண்கள் தான் போடணும் பொழுது நான் எதுக்கு போடணும் அப்படின்னு கேக்குறேன். சரி, இப்ப ஆண்களுக்கு என்ன வேலைன்னா? ஆண்களுக்கு உழுது பயிரிடுவது. இந்த பக்கம் திரும்பி பாருங்களேன், விவசாயம் தெரியும். ஆண்களுக்கு உழுது பயிரிடுவது, உழுது பயிரிடுவது. ஆமா, உழுதாச்சா? உழுதாச்சு. பயிரிட்டாச்சா? விட்டாச்சு. இங்க என்ன புடுங்குற வேலையா உனக்கு? கேள்வி வருமா இல்லையா? உன் வேலை முடிஞ்சிருச்சு, அதோட நீ வீட்டுக்கு போயிட வேண்டியதானே? காவல் பார்க்க இடத்துல பொம்பளை பிள்ளையே இருக்கு இங்க வேலை. சரி, இப்ப நீங்க காவல் வந்து இன்னும் பொம்பளை பிள்ளையா? நீ பாருங்க என்ன விஷயம் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. என்னுடைய தொழில என்ன தெரியுமா? பிற ஆடவர் உள்ள நுழைய. தங்கச்சி உள்ள பருவமடைந்த பெண்கள் உள்ள இருக்குது. என் தங்கச்சிக்கு காவல் நானு. புரியுதா உங்களுக்கு? நான் கேக்குறேன். ஆடவர் எங்க குடும்பத்தை காவல் செய்வது பெண்கள் வேணும். அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? எங்க குடும்பத்தை ஆள தவிர மத்த ஆடவர் உள்ள நுழையப்பட. பிற ஆடவர் சரி நுழையப்படாது. காவல் செய்ய வந்துட்டேன். நான் வந்திருக்கிறேன். காவல் செய்ய வந்துட்டேன். சரி, இடத்து பேர் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. என்ன பேரு? வேலிமலை சாரல். பரவாயில்லையே. என்ன சில பேருக்கு இடத்து பேரே தெரியாது. அருமையா சொல்றேன். வேலிமலை சாரல் என்பது நாங்கெல்லாம் வீட்டுக்கு போய் புத்தகத்தை புரட்டு. வேலிமலை சாரல் என்பது இடத்துக்கான பேரே வச்சுக்கோவே. சரி, ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் வர. இதை ஏன் நான் உன்கிட்ட கேக்குறேன்னா, உன் தங்கச்சி சொன்ன மாதிரி உண்மையான நீ புராணம் படிச்சனாவே இருக்கட்டும், இதிகாசம் படிச்சனாவே இருக்கட்டும், இலக்கியம் படிச்சனா இருக்கட்டும். ஆனா விவரம் பேசுறது தெரியும். பேசுவேன். யாராட்ட என்னென்ன விவரம் இருக்குன்னு பேச நான் தயார். பேசுங்க. நீ தயாரா? நாங்களும் சொல்ல தயாரா இருக்கோம். சரி, இடத்து பேர் என்ன சொன்ன? வேலிமலை சாரல். வேலிமலை சாரலுக்கு வேலிமலை சாரல் பேர். வேள்வி என்றால் யாகம், யாகம் செய்வது முனிவர்கள். முனிவர்கள் நடத்தினால வேள்வி நடத்துவதனால வேலிமலை சாரல் அப்படின்னு பெயர் வர காரணம். உனக்கு என் கேள்வி புரியலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மலைக்குமே ஸ்தல புராணம் ஒண்ணு இருக்கு. சரி, பரங்கி மலைன்னு மலை கேள்விப்பட்டிருக்கியா? பரங்கி மலை. ஆமா. ஏன் பரங்கி மலை? ஏன்னா அது பிரிங்கி மலை. சரி, பிரிங்கி நம்ம என்ன பண்ணாரு? மூர்த்திக்கு சாபம் கொடுத்துட்டாரு. சரி, கொடுத்த சாபத்துக்கு மனம் திருந்தி ஐயோ அப்படி பண்ணிட்டோமே என்று நினைத்து என்ன பண்ணாரா? போய் உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சார். சரி, அப்ப பிரிகி தவம் பண்ண மலை பிரிங்கி மலை, பிரிங்கி மலை, பிரிங்கி மலை. இன்னைக்கு என்னவா இருக்கு? பரங்கி மலை. அப்ப ஸ்தலபுராணம் எங்க ஆரம்பிக்குது? இன்ன காரணத்தினால இது வந்துச்சு. அர்த்தம் இருக்கா இல்லையா? அப்ப பிரிங்கி மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பரங்கி மலையா மாறின பொழுது ஓமலை என்ன மலை? அதுதான் வேலிமலைன்னு சொல்லி இருக்கேன். அப்ப அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சா தான் நீங்க வர முடியும். இருக்கு, அர்த்தம் இல்லாமயே நான் பதில் சொல்லி இருக்கிறேன். கேட்பது என் கடமை, சொல்றது என்னுடைய கடமை. அப்ப நான் கேட்டா பதில் சொல்லுவேன். சொல்லணுமா இல்லையா? சொல்லுவேன். சொல்லுங்க பாப்போம். வேள்வி என்றால் யாகம். யாகம். யாகம் செய்வது முனிவர்கள். முனிவர்கள். முனிவர்களின் இடத்துல யாகம் செய்வதனால வேலிமலை சாரல் அப்படின்னு பெயர் வர காரணம். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? 33 கோடி தேவர்களும் 40 ரிஷிமார்களுமே இங்க வந்தாங்க. இங்க இங்கதான் என்ன பண்ணாங்க? வேள்வி நடந்தாங்க. வேள்வி வேள்வி மலை, வேள்வி மலை. அப்படித்தானே? அப்படித்தான். கேட்பது என் கடமை, சொல்றது என் கடமை. அப்ப நான் கேட்டா பதில் சொல்லுவேன். சொல்லித்தானே ஆகணும். சொல்லிட்டேன். எங்க சொல்லு பாப்போம். ஏன் வேள்வி மலைக்கு வேள்வி மலை என்ற பெயர் வைத்தார்கள்? மறுபடியுமா
மறுபடியும் ஒரே மலை தானே. வேள்வி என்றால் யாகம். ஏன்னா மத்த கோமாளிகிட்ட அதை கேட்டுக்க மாட்டேன். ஆனா எப்ப உன்னை இந்த தங்கச்சி இந்த மேடையில புராண புயல் என்று, இலக்கிய இடி என்று, வசன மேதை என்று சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அது உண்மைதானே? நீங்க காட்டுறது உண்மைதான். கேட்பது என் கடமை, சொல்றது என்னுடைய கடமை. நான் கேட்டுட்டேன்ல. ஆமா. என்ன பண்ணணும்? நீ தெள்ள தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, உங்களுக்கும் நல்ல அறிவுக்கு புரியுற மாதிரி நானும் சொல்றேன். சொல்லணும்ல, சொல்லு. வேலிமலை சாரல் அப்படின்னா என்ன பெயர் அப்படின்னா, வேள்வி என்றால் யாகம். யாகம் யாக செய்வது முனிவர்கள். முனிவர்கள் புரிஞ்சுச்சா? நல்லா புரியுதே. வேள்வி என்றால் யாகம், யாக செய்வது முனிவர்கள். முனிவர்கள் இந்த இடத்துல யாக நடத்துவதனால வேலிமலை சாரல் அப்படின்னு பெயர் வர காரணம். ஒரு அர்த்தம் எப்படி சொல்லணும்ன்ற அறிவு உனக்கு இருக்கணும். எப்படி தெரியுமா சொல்லணும்? முனிவர் வந்தாங்கன்னா எத்தனை முனிவர்கள்? 30 கோடி தேவர்களும், சரி 44,000 ரிஷிமார்களும் எங்க வந்தாங்க? இங்க தான் வந்தாங்க. என்ன பண்ணாங்க? வேள்வி பண்ணாங்க. வேள்வி பண்ண மலை, வேள்வி மலை. அப்படிதான் விளக்கம் சொல்லணும். அதனால கதையின் சாராம்சம். கேட்பது என் கடமை, சொல்றது என் கடமை. கேட்டா பதில் சொல்லுவேன். சொல்லு பாப்போம். மறுபடி கேட்டா கொட்டி அத்தியா விடுவேன். மறுபடி கேட்டா பதில் தெரியாத நாட்டு. பதில் தெரியாது. அப்படி தெரியாது நான் சொல்ல மாட்டேன். அப்ப எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்னு தெல்ல தெளிவா தான் சொல்லி இருக்கேன். 30 அப்படி சொல்லு. 30 அதுதான் அறிவாளி கலகு. 30 கோடி தேவர்களும் மொத்தத்துல எங்க வந்தாங்க? அறிவாங்க விஷயம். அறிவாளி நீ அறிவாளி முட்டாளா? எங்க நீட்றது ஒரு பெருசா, குறைக்கிறது பெருசா? சரி, குறைக்கிறிய நீட்றியோ? எனக்கு விளக்கம் சொல்லு. ஏன் வேலி மலை? ஐயா நான் திரும்ப கேட்கப்படாது. ஏன்னா நீ சரியா தானே என்ன கேட்க போற? சரியா தானே சொல்லிருக்கேன். சொல்லு. நான் தவறுன்னு சொன்னா என்னுடைய நாட்டு மக்கள் நீ சொல்றது தவறுன்னு சொல்லிடுவாங்கல்ல. அது அவங்க முடிவு பண்ணிடுறோம். நீ பதில் சொல்லு. வேள்வி என்றால் யாகம். சரிங்களா? நல்லா புரிஞ்சா? திரும்ப கேட்கப்படாது. சொல்லியா பதில? என்ன எத்தனை தடவை சொல்லுவாங்க? வேள்வி என்றால் யாகம், யாகம் செய்வது முனிவர்கள். முனிவர்கள் யாகம் செய்வதனால இந்த இடத்திற்கு வேலிமலை சாரல் அப்படின்னு பெயர் வர காரணம். ஒவ்வொரு மலைக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. மறுபடி கேட்டா பிரிக்க முடியும். அப்புறம் இல்ல, எனக்கு தெளிவான விளக்கம் தேவை. அன்னமலைன்னு ஒரு மலை இருக்கு. சரி, ஏன் அன்னமலை? கருணாகமணி பூலோகத்தில் அன்னதானம் போடுறேன். சரி, போடானா? போடல. சொர்க்கத்துக்கு போறேன், பசிக்குது, நீ பூலோகத்துக்கு போ, அன்னதானம் போடு என்று சொன்னதால பூலோகத்துக்கு வந்தா அன்னதானம் போட்டான். அவன் அன்னமிட்ட மலை. இன்னைக்கு என்ன மலை? அன்னமலை. அப்ப அன்னமலைக்கு ஒரு அர்த்தம் இப்படின்னு இருக்கும் பொழுது ஓமலை என்ன மலை? மைத்த புடுங்குன மலை. ஏன் அதுதே 16 தடவை தெல்ல தெளிவா. அப்ப யாரோ நீயோ இல்ல உங்களுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து ஒண்ணா உட்கார்ந்து மயிர் இப்படி இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி மயிர் புடுங்குன மலை பேர் வரும்? அதே பதில் சொல்லிட்ட அப்புறம் ஓயாம என்ன மலை நொன்ன மலை. ஓ பதில் நான் ஏத்துக்கணும். கேக்குறது என் கடமை, சொல்றது எங்க கடமை. உன் கடமையை காப்பாத்தல. நான் சொல்லிட்டான். உனக்கு என்ன புரியுமா சொல்றேன்? நார்த்தாமலை மலை இருக்கா? ஐயா சரி, மலை இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. நார்த்தாமலை. ஏன் நார்த்தாமலைக்கு நார்த்தாமலை? ஏன் நார்த்தாமலை வந்துச்சு? ஏன் நாரதன் நான் போய் 16,000 ஆண்டுகள் தவம் செய்தேனா. சரி, இங்க அந்த மலையில. அப்ப அந்த மலைக்கு பேரு எப்படி வருது? நாரதன் அமர்ந்ததால் நாரதமலை 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 நாரதமலை. இன்னைக்கு என்ன மலை? நார்த்தாமலை. அர்த்தம் வருதா? அப்ப இன்னார் வந்து இந்த சம்பவம் செய்ததால இந்த மலைக்கு இது பேரு. அர்த்தம் இருக்குல்ல? அப்ப நார்த்தாமலைக்கு நார்த்தாமலைன்னு பேர் ஒரு காரணம் இருக்கும் பொழுது ஓமலை என்ன மலை? அதுதான் விடிய விடிய சொல்லிட்டேன். விடிஞ்சு கேட்டாலும் இப்படி தாயா சொல்லுவேன். வண்டியில போது கேட்டாலும் இதை தாயா சொல்லுவேன். உண்மையை தானே சொன்னாங்க. புராண புயல் இலக்கிய இடினே. அப்ப புராண அர்த்தம் வேணுமா வேணாமா? சொல்லாமையா இருந்தே இல்ல தெரியாம வந்து நிக்கிறேன். இல்ல ஒண்ணுமே தெரியாமையா கூட்டிட்டு வந்திருக்காங்க. புராண அர்த்தம் இன்ன முனிவர்கள் இங்க வந்தாங்க. சரி, இன்ன காரணத்தை இந்த வேலி பண்ணாங்க. அதுதாயா சுருக்கி சொல்லிருக்கேன். வேலிமலை சாரல். வேள்வி என்றால் யாகம், யாகம் செய்த முனிவர்கள். முனிவர்கள் யாகம் செய்வதனால இந்த இடத்திற்கு வேலிமலை சாரல் அப்படின்னு சுருக்கி சொல்லி இருக்கிறேன். இதுதான் விளக்கம். இதுதான் விளக்கம். பார்வே ஐயர் மலைன்னு ஒரு மலை இருக்கு. ஏன் ஐயர் மலை? ஏன்னா பாண்டவர்கள் ஐவருமே வனவாசத்தின் பொழுது வந்து தவம் செய்தார்கள். 5 பேர். யாரு? தருமன், பீமன், அர்ஜுன், நகுல், சகாதேவன். அப்ப ஐவர் தங்கிய மலை என்னாச்சு? ஐவர் மலை ஐவர் மலை ஐவர் மலை என்பது மருவி இன்னைக்கு என்ன மலையா இருக்கு? சொல்லி முடியா? என்ன மலைன்னு சொல்லி முடியாவா? சொல்லி முடியா? நீ சொல்லி முடியா? உன்னே தானே சொன்னாங்க புராண புயல். அந்த மலை இன்னைக்கு என்ன மலை? அதான் ஐயர் மலை. அப்ப ஐயர் சொல்லியா என்ன பயந்து போய் நிக்கிறேன். ஆளு தொடர்ந்து ஐயர் மலைக்கு ஐயர் மலைன்னு வேற வரும் பொழுது வேலை கிடையாது. ஓ மலை ஏன்டா மூஞ்சி வெறு மாதிரி வச்சுக்கிற? யாரு முகமே அப்படித்தான், மோரே அப்படித்தானா? அப்ப இது எல்லாமே என்ன புராணத்தோடது? சாலபுராணம். இப்போ நினைச்சு ஒண்ணு என்ன புயல்னாக? புராண புயல். புராண மொத்தம் எத்தனை? கடத்துல குதிப்போம். சரி, புராணம் எத்தனை? குதிப்போம்யா பாங்க. யாரு தப்பிக்கிறான்னு பாத்துருவான். சரி, புராணம் எத்தனை நீங்க சொல்லுங்க பாக்கலாம். 18 புராணம். இந்த உங்களை எத்தனை தெரிஞ்சு வச்சுல? 18 புராணம். ஆமா, புராணம் 18 தான். 18 19 புராணம் இருக்குன்னு சொல்லுவேன். அஷ்டாதச புராணம். அஷ்டம்னா 8, தசம்னா 10, 19 புராணம். 18 புராணம். ஐயே 19 புராணம் இருக்குன்னு சொல்றேன். அப்ப நீங்க படிக்கலைன்னு ஏன் கால்ல மன்னிப்பு கேட்டு
போங்க, என் கால்ல விழுங்க. 19 புராணம் இருக்கு நீ சொல்ற. இருக்குன்னு நான் சத்தியம் பண்ணுவேன். 18 நான் சொல்றேன். 19 நான் சொல்றேன். பேச்சு மாற மாட்டீல? அதுக்கு மாற்றம் கிடையாது. சரி, அப்ப 18 முதல்ல நம்ம பேசலாம். இல்லாத பேச்சது நம்ம சபையில பேசுவேனா? 18 நம்ம சொல்லிருவோம். சரி, 18 நான் முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். 19 ஒன்னு இருக்குதா? நான் சொல்றேன். சொல்லி நீ சரியா சொல்லிட்டீனா? படிக்காத நீங்க படிக்காத புராணத்தை நான் சொல்றேன். யாரு படிச்சா யாரு படிக்கல பாத்துவோம். புராணம் தெரியுங்களா? தெரியும். படி பேர் தெரியுங்களா? தெரியும். வா பேசுவா. பிரம்ம புராணம், பத்து புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம். அந்த மறந்தாச்சுல. டேய் மறந்தாச்சா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்ப வாயை திறப்ப? ஏயா அடுத்தவன கஞ்சி காய்ச்சறோம்னு அடுத்த புராணத்தை மறந்தாச்சு. நான் சொல்றேன்டா, உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும்னாலே சரின்னு கையை விட்டுக்கிட்டு இருக்கீங்க, விரல விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ கொண்டு விரல விட்டுக்கிட்டு வேணா. வாயை திறந்து சொல்லுங்க. ஏன் அந்த பக்கம் வாஸ்து தெரியும். அப்படி எல்லாம் போக முடியாது. அங்க தான போறாங்க. அங்க போங்கன்னு சொல்லிட்டு விதிக்க அப்படி விதிக்க அங்க போங்க. ஏன் அந்த பக்கம் ஏன் எழுதி கொடுத்துட்டு போங்க. எழுதியா கொடுத்து உனக்கு இந்த மைக்குன்னு எனக்கு அந்த மைக்கு நீ சொல்ற மாதிரி கேட்கல. கை வச்சையில தேவகோட்டையில இப்ப வாயை சொல்றாது. புராணம் போய் சொல்லு, பேர் சொல்லு. பிரம்ம புராணம் சொல்லு. சொல்லுயா. வாயில வார்த்தை ஆக மாட்டேது. புராணம் போய் சொன்னாங்களா? தெரியும். சொல்லு. இந்த முதைய மறந்தாச்சு. நான் எங்கடா மறந்தேன்? நீ தானா சொல்லணும். பிரம்ம புராணம், பத்து புராணம், பவிஷ்ய புராணம். என்னடா ஈலே எப்பதான்டா உன் வாயில புராணம் பேர் வர? சொல்லியா. அடுத்து நான் சொல்லவா? உன்னைய தானே சொன்னாங்க புராண புயல்னு. எனக்கு தெரியுமே. நீங்க சரியில்லைனா அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்க சரியா சொல்ல விரல விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிரம்ம புராணம், பத்து புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், மத்திய புராணம், கூர்ம புராணம், பிரம்மலிங்க, கைவத்த புராணம், அக்னி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கண்ட புராணம். இப்ப இந்த ஈழ போடதே உன் தங்கச்சி உடைய புராண புயல் என்னன்னு கேக்குறேன். சரி, இது 18. சரி, 19 சொன்னீங்க. ஆமா, என்ன 19 சொல்லு பாப்போம். 19வது புராணம். இப்ப மட்டும் நீ புராண பேர் சொல்லாம இரு. வாயை கிளிக்கல இன்னைக்கு. சொல்லாம வருவனையா படிச்சிருக்கேன். சரி சொல்லு. நாங்களே வீட்டுக்கு போய் புத்தகம். 18வது புராணம் கந்த புராணம். 19வது புராணம் சொந்த புராணம், பொந்த புராணம். நானு மணிமேகலையும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கக்கூசில உட்கார்ந்து எழுதுனது. பொந்த புராணமா? பொந்த புராணம் எங்கடா பேர் இருக்கு? இருக்குல்ல. டேய், கந்த புராணம் கடைசி புராணம். இது பொந்த புராணம் 19வது. சரி இருக்குன்றீல. இருக்கு. கந்த புராணத்துல இருந்து கச்சியப சிவாச்சாரியார். இந்த பொந்த புராணத்துல இருந்து பொச்சையப்பாச்சாரியார். விட்டே பொச்சையப்பர் யாருக்குடா பேர் இருக்கு? இருக்குயா. அப்ப யாருக்கு இருக்குன்னு படிக்கல நீங்க. சரி டேய், சரித்திரத்துக்கு இல்லையா அது? ஓ இருக்கு, இல்லன்னு சொல்லாதீங்க, படிக்கலன்னு சொல்லுங்க. சரி புராணம் வேணாம், நம்ம இதிகாசம் பேசுவோம். ராமாயணம் பேசுவோம். யார் எழுதுனா ராமாயணம்? பேசுவோம். ராமாயணத்தை யார் எழுதுனா? உன்னை கேக்குறேன். உன்னை கேள்வி எடுத்து வந்தேன். சரி, ராமாயணத்தை இயற்றியது யார்? அப்ப அது யாருன்னு உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரியுமே. அது எனக்கு எங்களுக்கு தெரியுமே. சரி, சமஸ்கிருதத்துல நான் சொல்றேன், தமிழ்ல நீ சொல்றியா? சமஸ்கிருதத்துல வால்மீகி. தமிழாக்கம் பண்ணது யாரு? எனக்கு தெரியும். சொல்லு. எனக்கு தெரியும் சொல்லிட்டேன். கேட்டிருக்கேன். தெரியாதத மக்களுக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிறேன் நானு, சும்மா வரல. சரி, இது யாருக்கும் தெரியாது, நீ தெரிய வை. யாரு? எனக்கு தெரியல, நாட்டு மக்களுக்கு தெரியாத மாதிரி. எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்னுடைய நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது மாதிரி. என்னடா சொல்ற நீ? சொல்ல உனக்கு புரியுதா இல்லையா? யார்? எனக்கு புரியுது. வால்மீகி சமஸ்கிருதம் எழுதினார்ல. ஓ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன? தெரியாதத மக்களுக்கு தெரியப்படுத்த நம்ம வந்திருக்கோம். சொன்னாதானா தெரியும்? யாரு? என்ன பேர்னு? நான் சொல்றது நாசமத்து போய் நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஏன்டா தலை வச்சுக்கிற? தெரியாதத மக்களுக்கு தெரியப்படுத்த வந்திருக்கான். சரி, புரிஞ்சது? நல்லா புரிஞ்சா? தெரியாதத நான் கேள்வி கேட்டு நீ பதில் சொன்னா தானே தெரியாத உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது உனக்கு நாசமத்து போக இன்னும் உனக்கு புரியலையா? ஓ கடவுளே கடவுளே, கத்தப்படாதயா. தெரியாதத மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்ப இது எல்லாருக்கும் தெரியும்ன்றியா? சொல்றது கேளியாம கேட்டு வச்சு கொட்டி அத்துப்படி அத்தப்பறா. சரி சொல்லு. தெரியாதத மக்களுக்கு தெரியப்படுத்தணும். சரி, இப்ப எனக்கு தெரியலைனா இங்க உட்கார்ந்து இருக்க யாருடைய மக்கள்? உன்னுடைய மக்கள், என்னுடைய நாட்டு மக்கள். எனக்கு தெரியலைனா அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். புரிஞ்சதா? எனக்கு எல்லாமே தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அர்த்தம். என்ன சொல்ல வரீங்க? எனக்கு தெரியாத கலியகள்ன்றியா? இத முதல்ல சொல்லி சொல்ல வேண்டியடா. அப்ப நீ நினைக்கிற இதெல்லாம் ஒரு சின்ன கேள்வின்னு நினைக்கிறியா? நல்ல கேள்வியா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி கேள்வியா? சரி வா. இப்ப தமிழாக்கம் செய்தது ஒட்டக்குத்தர் கம்பரம். சரி, உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி சரி, இந்த ஒட்டக்குத்து இப்ப உனக்கு தெரியாத கேள்விக்கிறேன். ஒட்டக்குத்தருக்கு ஏன் ஒட்டக்குத்தல் பேர் வச்சாங்கன்னா, வெட்டப்படுத்தலை ஒட்ட வைத்து பாடியதன் சிறப்பின் காரணமாகத்தான். இதெல்லாம் தெரியுமே. அடுத்த கேள்வி இருடி வரேன். அதனால அவருக்கு ஒட்டக்குத்தர்னு பேரு. சரி, ஆனா அந்த ஒட்டக்குத்தர் சும்மா ஒண்ணும் பாடி ஒட்ட வைக்கல, ஒரு கவி பாடி ஒட்ட வச்சார். எப்படி? இரு இந்த கவி யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒட்டக்குத்தர் பாடின கவி, ஏன்னா அந்த கவியின் மூலமாகத்தான் அவர் தலைவே ஒட்ட வச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம், இது தெரிய வாய்ப்பு இல்லை. எங்க ஒட்டக்குத்தர் என்ன கவி பாடி ஒட்ட வச்சாருப்பா? மறந்துட்டு எவ்வளவு இருக்கு, அதனால என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
அப்படித்தானே? மறந்துட்டியா? கேள்வி நான் கேட்டுக்கிறேன். என்ன கவின்னு தெரியாம இங்க வேஷம் போட்டு வெளியில வருவானா நானு? எங்க கவி சொல்லு பாப்போம். கவி என்ன கவி எழுதுற? எங்க நீங்க ஒரு அடியை நீங்க சொல்லுங்களே பாப்பா. அப்ப ஆரம்பிச்சுதா நாங்க சொல்லுவோம். நீ ஆரம்பிச்சு. இது நல்லா இருக்கு. ஏன்னா நான் ஆரம்பிக்கிறேன். அத நீ முடிச்சு வச்சேனா சிறப்பு. அப்ப உனக்கு தெரியும் அர்த்தம்ல? தெரியும். வா பேசுவோம். பாடி நான் ஒட்ட கொத்தல். எப்படி திக்கா புக்கா வித்தாவு போய் என்னடா நிக்கிற? கவியை தானே சொல்ல சொன்னேன். நான் சொல்றேன்ல, ஆரம்பிச்சிடல. என்ன நொக்கா நோத்தானா? கவியை சொல்ல சொன்னா கவியை சொல்ல, நொக்கா நோத்தான்னு பேசப்படாது. ஏயா நான் வாங்குற காசுக்கு இது தேவையா? நான் வாங்குற காசு மட்டும் எனக்கு இது தேவைதாடா. அப்புறம் நொக்கா நோத்தானா என்ன அர்த்தம்? என்னடா கேட்ட? என்ன கவி வேணும் ஒட்ட வச்சாரு கேட்டல? அத தான சொல்லிட்டு இருக்க. கவியை முழுசா முடிங்க பாப்போம். விக்கா புக்கா வித்தாவு போய் அக்காட போய் தொக்காட சொல்ல பாடத்தி வெப்பாட பொன். ஒரு அக்காலையும் போட்டு ஏற வேணாம். வேற ஏதாவது சொல்லியா கவி? இது நல்லா இல்லையா? ஏன் நல்லா இல்ல? நல்ல கவிதாயா? நல்லா இல்ல. இது நொக்கா நோத்தான்னு அதிகமா தெரியுது. அப்படியே தெரியுது. வேற கவி உன் விருப்பத்துக்காக நல்ல தூய கவி பாடுகிறேன். இப்ப ஒரு எழுத்தை வச்சு கவி பாட முடியுமா? முடியாது. பாடினார் ஒரே எழுத்து. எப்படி? தா. அந்த வரிசையில வருது பத்தியா? தா தி தோ பை. அத வச்சு ஒரு கவி. எப்படி? அத பாரு. அந்த தமிழ் புலமையை சிறப்பாக நீ எடுத்து சொல்லுவியா? சரி சரி சொல்லு. பாடினானே எப்படி? தத்தி தா தூதி தாது தித்த தூதி தத்துதி தா தூதி தத்தாது தித்தி தத்தாது. இது என்னைய கூதி ஊதின்னு இது எந்ததுலயா இருக்குது? தர்த்திரிய முடிச்சவனே அது தூதிரா. தூ தூ தூதி. தூதியா? வேற மாதிரியே கேக்குது எனக்கு. ஐயோ கடவுளே. உனட்ட இந்த லட்சத்துல வேற எதுக்கு நீ சொல்லுவ பதில்? என்ன 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 இல்ல பதுங்கனா அப்படியே பாயிரீல என்ன? வேற என்ன பேசுவோம்ற? கேக்குறேன். சரி ஐமன் காப்பியம் பேசுவோமா? பேசுங்கயா. பேசுவோம். என்ன வாண்ற? பேசியா? சரி ஐமன் காப்பியத்துல 3 நான் சொல்றேன், 2 நீ சொல்றியா? சொல்றேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாவதி. மிச்சம் 2 சொல்லு. ஆனா உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏண்டா பாதியை மறந்துட்டு பாதியை மட்டும் சொல்றது? பாதியை ஒரு வசனத்தை வச்சு எப்படிலாம் நீ ஓடிட்டு இருக்க? ஏய் நான் சொல்லிட்டு தானே உன்னை கேக்குறேன். உன்னை தானே உன் தங்கச்சி புராண புயல்லாப்ல. மிச்சம் 2 சொல்லு. எங்க என் தங்கச்சி எங்க? அப்ப முதல்ல ஏன் அவங்க எதுக்கு? இல்ல என் தங்கச்சி எங்க நேக்கறே? இன்னும் நிறைய பெருமைகளா இருக்கு, அதெல்லாம் சொல்லாம போயிச்சான்னு சொல்ல வர. ஓ இன்னும் பெருமைகளா இருக்கா? சரி இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளவு திறமை பேசுறீங்க. நீங்க யாரு முதல்ல? எங்க இருந்து வர்றீங்க? இத கேட்க வாடா நீ இவ்வளவு நேரம் சிரமப்பட்ட. வாங்கயா இடத்துக்கு வாங்க முதல்ல. என்னை பத்தி தான் கேக்குறேன். உங்களை பத்தி தான் கேக்குறேன். கேளு அதை நான் சொல்றேன். உங்க பேர் என்ன? எங்க இருந்து வர்றீங்க? சரியா கேப்பியா? சரியா கேப்பேன். சரி இதே சரியா கேப்பேன். கேளு. உங்க பேர் என்னன்னு கேட்டேன். கேளு. பேரத்தை கேக்குறீங்க. கேளுயா. யோ உங்க பேர் என்னன்னு கேக்குறேன். கேக்குறேன்னு சொன்னீங்க. கேளு. அதத்தானே கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். தப்பா இருக்கே. என்ன? ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு தன்மை உண்டு. சரி இருக்கா? இருக்கு. கண்ணால பார்க்க முடியும், மூக்கால சுவாசிக்க முடியும், வாயால பேச முடியும், காதால கேட்க முடியும். இப்ப கேக்குறது எது? கேக்குறது வாய். இப்ப கேக்குறது காதுன்னா? கேக்குறது காதுன்னா அந்த கேக்கு வேற இந்த கேக்கு வேற. என்ன வெட்டிக்காய் சாப்பிடுற கேக்கா? அப்படி இல்லையா. மூக்கு சுவாசிக்குது, சுவாசிக்கும். பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். கண்ணு பாக்குது, கேட்க முடியுமா? இல்ல. அப்ப ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. வேலை இருக்கா? ஆமா. இப்ப கேக்குறது எது? கேக்குறது வந்து வாய் தான். காது இல்ல. காது இல்ல, வாய் தான். காது கேட்கும். நீ காது கேட்கும்னா நீங்க சொல்றது இந்த காதுல கேட்குமியா? கேட்கும்ல. கேளு. என்ன பத்தி கேக்குற நீ? அதான் கேக்குறீ. வாயினால கேக்குற. அத ஏன்டா வாயில கேக்குற? முட்டாப்பையில காதுல கேளு. வாயில கேட்காம இதுலயா கேட்பாங்க? வாயில தான் கேட்பாங்க. அப்ப காது கேட்காது உனக்கு? காது கேட்கும். காது கேட்கணும் கேட்கணும்டா. ஓ காதுல நீங்க சொல்றது கேட்குமியா? இப்ப எதுல கேட்கலாம் இருக்க? வாயில தான். என்னை பத்தி தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன். ஆமா சொல்றேன் கேட்டுக்க. உங்க பேர் அவசிய பிரேசமா அலங்கார பிரியா விசு சோத்திர பிரியா. பேரை கேட்டா பேரை சொல்லு. அபிசாரி ஓனி அங்க ஓனி இங்க ஓனி. டேய் பேரை சொல்லியா? அது அபிஷேக பிரியாடா. இந்த வரிசையிலே கலக பிரியன் நாரதன். என்ன சொன்னீங்க? மூதேவி அது என்ன சொன்னீங்கன்னு சொல்லு. நாரதரா? ஆமா. நீங்களா? எங்க இருந்து வர்றீங்க? அதெல்லாம் இதெல்லாம் சுதலம் திராதலம் மகாதலம் ரஜாதலம். எங்க இருந்து வர்றீங்க அத சொல்லியா? அதெல்லாம் இதெல்லாம் போதெல்லாம் அதையா கேட்டி நானு. எங்க இருந்து வர்றீங்க? மேலோகத்துல இருந்து வருகிறேன். மேலோகத்துல இருந்து என்ன இதுக்கு வந்தீங்க? கலகம் செய்ய வந்திருக்கிறேன். ஏன் நாட்டு மக்கள் நல்லா இருக்குது பிடிக்கலையா? நாரதன் கலகம் நன்மையிலே முடியும். ஓ கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசையை விருத்தவனப்பா. கல்யாணம் ஆகல. கிடையாது. எப்படி ஆகும்? இப்படி தர்த்தினம் இல்லாம பேசினா மசிலியா கல்யாணம் ஆகு? யார்? நானு. கல்யாணம் ஆகல. ஆகவில்லை. பொம்பளை ஆசை இல்ல, பெண் ஆசை கிடையாது. காரணம் என்ன? ராமாயணத்தில் ராவணன் அணிந்தான். எதற்காக? பெண் மீது கொண்ட ஆசையின் காரணமாக சீதையை கவர்ந்தான். அன்று தன்னுடைய அனைத்து சிறப்புகளையும் மறந்தான். தன்னுடைய சிவபக்தியை இழந்தான். இத்தனை பெருமைக்கும் காரணமாக வழங்கிய தன் தன்மை இழந்த காரணத்தினாலே பெண் மீது கொண்ட ஆசையின் காரணமாக. அதனால பெண் ஆசையை இப்ப நான் வருத்துட்டேன். எப்பவுமே அந்த ஆசை வந்ததில்லை. இல்ல பொம்பளை நோக்கமே இல்ல. ஆரம்பத்தில் 52 மனைவி. இப்பதான் கேட்டேன். இந்த பிறகு ஆசை இல்ல. ஏன் இல்ல? அந்த முற்றும் திறந்துடுறேன். கேட்டா சங்கடப்பட மாட்டியல்ல? சும்மா கேளு. இருக்கா இல்லையா?
தெரிஞ்சு நீ உனக்கு தேவைப்படுதா? கொஞ்சம் முகரையும் பாரியாண்டா எவ்வளவு ஒரு விஷயம் பேசுறதா அப்ப இருக்கா இல்லையா? ஆசையை வெறுத்தவன் இந்த பிள்ளை ஆசை கிடையாது. பொம்பளை ஆசை இல்லாம வெறும் கையடிதான். வாழ்க்கையில் நல்ல விஷயம் பேசி உனக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன உன் பேர் என்ன முதல்ல? இது என்னது? இது சப்ததாள கட்டை. இது எது கொண்டு வந்தீங்க? பாடல் கசிக்க கூடியது. எப்ப பாடுவீங்க? மாடலடா எப்ப பாடுவீங்க? நான் வந்துட்டு பாடலையில. சரி நீ ஏதாச்சும் ஒரு பாடல் பாடாதுக்கு அடிக்கிறேன். ஆளு இல்லாம பாடு. நான் லூசா? அப்புறம் ஏன்டா கேட்கிற பைத்தியக்காரப்பல? சரி சரி பாட்டுக்கு நாடுதல் இல்லையா? அதுக்காக இசை மீட்டுவதற்காக இந்த யானையும் தாளம் பேசிப்பதற்காக இந்த கட்டையும் வைத்திருக்கிறேன். அப்பா பேரு பிரம்மா. என்ன வேலை பார்க்கிறார்? படைக்கிறார். எதை படைக்கிறார்? உலகத்துல சகல ஜீவராசியும் படைக்கிறார். எல்லா உயிரையும் படைக்கிறது உங்க அப்பா. எல்லாமே. மண்ணை படைச்சது எங்கப்பா? பெண்ணை படைச்சது எங்கப்பா? பொண்ணை படைச்சது எங்கப்பா? பொருளை படைச்சது எங்கப்பா? மரத்தை படைச்சது எங்கப்பா? மட்டையை படைச்சது எங்கப்பா? கொட்டையை படைச்சது எங்கப்பா? கோழியை படைச்சது எங்கப்பா? குஞ்சை படைச்சது எங்கப்பா? உங்களை படைச்சது எங்கப்பா? என்னையே படைச்சது அதுவும் எங்கப்பா தாயா? நீங்க பிறந்தது யாருக்கு? எங்க அப்பாக்கு. நான் பிறந்தது யாருக்கு? அதுவும் எங்க அப்பாக்கு. நான் பிறந்தது எங்க அப்பனுக்கு. நீ உண்மை நம்புறியா? அப்புறம் எங்க அப்பாக்கு இல்ல எங்க அப்பனுக்கு. அப்ப யாருக்கு பிறந்தது? நான் பிறந்தது எங்க அப்பனுக்கு தான். உங்க அம்மாவுக்கு இல்ல? அம்மாவுக்கு இல்லையா? ஆத்தா தான் பத்துச்சு. உங்க அப்பனுக்கு இல்ல? அப்பனுக்கு தான். அப்புறம் ஊர் பேலுக்கு அவரந்தேன் பாதி பாதியா? இல்ல அப்படி இல்ல சாமி. 10 மாசம் புரியுற மாதிரி சொல்லு. புரியுற மாதிரி சொல்லி. தாயா பிள்ளை இருந்தாலும் வாய் வயிறு வேற. 10 மாசம் யார் சொன்னதா? எங்க ஆத்தா. உங்க அம்மா தானே? ஆமா. அப்ப அடுத்தவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை உங்க அப்பா அவர் பிள்ளைங்கிறாரு. அடுத்தவங்களுக்கு ஊர் பேலுக்கு பத்துச்சு. உங்க அம்மா தான் 10 மாசம் சுமந்துச்சு. ஆமா. உங்க அப்பா 5 மாசம் சுமந்தாரா? இல்ல சாமி. அப்ப உங்க அப்பாக்கு பிறக்கல? ஐயோ 10 மாசம் சுமந்தது பெத்தது எங்க அம்மா. அப்ப உங்க அம்மாக்கு தான் பிறந்த. சொல்றத கேளியா? 10 மாசம் சுமந்து பெத்தது எங்க அம்மா. பெக்க வச்சது எங்க அப்பா. புரிஞ்சுதா புரியலையா? புரியலையா? யோ வேலை பார்த்தாரியா? உங்க அப்பா இங்க வரப்பட்டு போட்டு மண்ணு ஓட்ட போட்டு அந்த வேலை பார்த்தா இப்படி நீ பரப்ப? அந்த வேலை இது வேற வேலை. இருட்டுக்குள்ள பாக்குற வேலை. வாட்ச்மேனா வேலை ஆக்குறாரா? யோ 2 பேரும் 4 செவத்துக்குள்ள நடக்கிற வேலை. கூடினார்களா? அப்படி சொல்ல வேண்டியதானே? இப்ப நீ நானும் கூடி பேசுறோம். ஏன் நமக்கு என்ன பிள்ளை பிறக்கல? எப்படி விடியறங்கள பெக்க வச்சிருவியா? கூடி நாள் பிறக்கணும் நீ நானும் கூடி தானே பேசுறான். ஆமா ஆமா. பிறந்துரும். நான் என்ன கேக்குறேன்? 10 மாசமும் யார் சுமந்தா? 10 மாசம் சுமந்தது எங்க அம்மா. பேச்சு மாற மாட்டேல? இல்ல. எங்க சுமந்துச்சு? வயித்துல. இப்ப எனக்கு இதுல என்ன சந்தேகம்னா ஒரு பொருளை கொண்டு இடத்துல வைக்கிறோம். எங்க இருந்து எடுப்பான்? எங்க வச்சமோ அங்கதான் எடுப்பான். அப்ப உங்க அம்மா எங்க சுமந்துச்சு? வயித்துல. வயித்துல. அப்ப உங்க அம்மா வயித்தை கிழிச்சு உன்னை உள்ள கொண்டு வச்சது உங்க அப்பா. ஷோ வகுத்த கிழிச்சு இல்லையா? கிழிக்காம எப்ப நீ உள்ள வர? கிழிச்சு வைக்கல. எங்க அப்பே கிழிஞ்சதுல வச்சதுனால நான் வந்துட்டேன். ஏற்கனவே வயிறு கிழிஞ்சே இருந்துச்சா? எங்க இல்லையா? ஐயோ நான் சொல்றது புரியலையா? புரியுற மாதிரி எங்கடா சொல்ற? கிழிச்சு வைக்கல சாமி. உள்ள போறதுக்கு ஒரு வழி வேணும். இப்பதான் எனக்கு புரியுது. உங்க அம்மா வாயை ஆணு திறக்க சொல்லி உன்னை எண்ணெயில முக்கி வாய் வழியா உள்ள திணிச்சு. இங்க பாருங்க இயல் என்ற பேச்சு இசை என்ற பாட்டு நாடகம் என்ற நடிப்போட சொல்லி பாருங்களேன். சரி நடிப்போட கலந்து சொல்லு. கிழிச்சு வைக்கல. இங்க பார்த்து தொலையா கிழிச்சு வைக்கல. சரி கிழிஞ்சதுல வச்சேன். அதுல வயித்தை கிழிச்சு உன்னை உள்ள வச்சு தச்சிட்டாரு உங்க அப்பா. அதுக்கப்புறம் நீ வயித்துல இருந்து வெளியில வந்திருக்க. ஓ கிழிஞ்சுனா இங்க கையை கீழே போயிட்டு அங்க கவனியா முதல்ல. ஓ தொடையை கிழிச்சு உள்ள வச்சிருக்காரு. ஓ கடவுளே கடவுளே. தொடையை கிழிச்சா எப்படியா அந்த அப்புறம் எப்படி நீ உள்ள போய் தொலைஞ்ச? தொடையில கத்திரி முடிச்சோனே. தொடையில இல்ல அந்த வடையில கிழிஞ்சதுல வச்சாரு. கடவுளே. டீ கடை வச்சிருக்காரு உங்க அப்பா. ஆமா டீ கடை வச்சு ஓட்டுறாரு. பேசாம நல்லா. உங்க அம்மா நில மாதிரி. ஆமா. விதை போட்டது எங்க அப்பா. தண்ணி மச்சம் உங்க அப்பா. அதனால தான் பயிராக நீ உற்பத்தி ஆயிருக்க. அப்ப நீ பிறந்ததுக்கு உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் காரணம். புரியுதா? அப்ப 2 புருஷனா? டேய் ஏன்னா எவ்வளவு பெரிய நாசுக்கா சொல்லிட்டு இருக்கே 2 புருஷனாவா? எங்க அப்பா இங்க வர மாட்டாரா? மேல ஒருத்தர் கொண்டே செய்வார். அப்ப உங்க அப்பனுக்கு அவ்வளவு நீளமாவா இருக்கு? எப்படி அங்க இருந்து இங்க செய்வாரு? ஏய் எங்க அப்பா கடவுள். மேல அண்டத்துல பிண்டத்தை புடிச்சு போட்டு உற்பத்தி பண்றாரு. புரியுதா உனக்கு? புரிய வாய்ப்பே இல்ல. இருக்கடி என்ன பண்றது இடத்துல? நான் வந்து காவல் பாக்குறேன். யாரா இருக்கா? பெண்கள். திரும்பவும் காவல் பாக்குறேன்னு சொல்லாத. 2 பெண்கள். ஏன் காவல்ல பாக்குற அடிச்சு சொல்லி அப்புறம் என்ன? சரி அந்த 2 பெண்கள் யாராரு? ஒன்னு யாழு சப்பட்டை. டேய் ஏதோ காத்தாய் கருப்பாய் மூக்காயின்னு ஒரு பேர் சொல்லி நியாயம். சப்பட்டைனா ஒரு காலத்துல நல்லா உருண்டியா இருந்துச்சு. எவே அடிச்சானா பூரா சப்பாத்தி ஆக்கிட்டாங்க. முகம் அப்ப சப்பாட்டையாவா இருக்கு? ஆமா சாமி முகம் தானே. சரி அப்ப நீ என்ன பண்ற? அந்த பெண்ணை அழைத்து வா. நான் முதல்ல ஆசி வழங்கி விட்டு உன் தங்கை இருப்பதா சொன்னியே. உன் தங்கையை அழைத்து வா. சரி ஒரு 500 ரூபா இருந்தா கொடுங்க. எதுக்குடா? காசு இல்லையோ? நான்லாம் சரி இங்க வாங்க நம்மளுக்குள்ள பிரச்சனை வேணாம். ஒரு 250 கொடுங்க. பாதியில பாதி. அதிகமாக இருக்கிறதே 100. இன்னும் குறை 50. இன்னும் குறை தர்றேன். 25. அதிகமா இருக்கிறது குறை 20. இன்னும் குறைடா 10. அதிகமா இருக்கு குறை 5. இன்னும் குறை 2. குறைடானே 1 ரூபா முடியாது. நீ குறைக்கிற கடை மஜரா இருக்கு அதுல. அப்ப இதுல என்ன தெரியுது? சும்மா தான் நீ அழைத்து வரணும். அதே ஓசிலேயே சொல்லி வாக்குறாள். அப்படி இல்லப்பா. நான் சென்று அந்த பெண்ணை சந்தித்து ஆசி வழங்க வேண்டும். அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். நாராயணா
அண்ணத்தா நாரதர் குண்டியை பற்றியெல்லாம் தேங்காய் தண்டி தான். இந்த குண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாடு. ஐயோ அப்பா வாமா செல்லாம் பாடு. வாமா உன்னை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காரு. வா. பார்த்துட்டு அவருக்கு எதுவுமே கிடையாது. ஒரு சமாளிப்பிட்டே வா. நாரத மகாமுனிவர் வந்திருக்கார். என்ன தேவலோகவாசி பாருங்கள் சாமி. அத்தாடி என் சாமி எங்க தெரிஞ்சிகளோ இன்னைக்கு தான் காப்பா. இங்கே டான்ஸ் ஆக நடிக்கும் அன்பு சகோதரி திண்டுக்கல்லை சேர்ந்த 6 மணிமேகலை அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டப்படுகிறது. நீயாவது துண்டை கட்டி குழி இந்தா மொட்டை குண்டியா குளிக்கிற பொன்னாரை பற்றி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் வேலாயுத மன்னன் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி. வாருங்கள் சாமி. இல்லத்தை நாடி வந்திருந்த 7 நாள் அறுவகை சுவையோடு உணவு அளிச்சிருப்போம். வந்திருப்பது காட்டுக்குள்ள எங்க இல்லத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். வர வர சாமியை இழைச்சுக்கிட்டே போறாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழகி விழலாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழகி விழலாமா, இந்த கும்பலிங்க பழகி விழலாமா, பழகி விழலாமா, அச்சப்பட அதோட
மிக சிறப்பான ஒரு வரவேற்பு. ஏன் சாமி டிராபிக் போலீஸ் அது வேலை பார்த்தீங்களா? இப்படியே நிக்கிறீங்க. உனக்கு ஆசி வழங்க ஒரு தப்பா உனக்கு? ஆசீர்வாதம் வழங்க வந்தவரை ஆடி பாடி வரவேற்பது. அப்ப நீங்க கிறிஸ்டின் கோயில்ல இருந்து வரீங்களா? தமிழுடைய மாண்பு, அந்த மாண்பு கேட்டபடி நல்ல ஒரு வரவேற்பு. வரவேற்பமைக்கு நன்றி. இவ்வளவு அழகா இருக்காரு. இவருக்கு ஒண்ணு இல்லைங்கிற ஆசைப்பட்டு போறவன எவ்வளவு அழகா இருக்காரு. இவரை ஆளே இவ்வளவு வளர்த்தியா இருக்காரு. அழகு மைத்த புடுங்கிச்சு போடிந்து சரி கையில வச்சிருக்க சாமானுக்கு வேலை கொடுக்க தெரியல. அந்த சாமானுக்கு வேலை. சரி, இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இவரை நம்பியா நீ காவல் பக்கம் வந்திருக்க? ஐயோ 15 வருஷமா காத்திருக்கேன். இவரை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேல நாசமா. அதாவது ஒரு திருமணம் செய்து கொண்ட பிறகு அவன் குணநலனை பொறுத்து நல்ல வாழ்க்கை அமையிறது அது அப்பாற்பட்டது. ஆனா இவனை கல்யாணம் பண்ணினாவே உனக்கு அசிங்கம். என்ன சொல்றீங்க? அப்படி என்னையா பண்ண? உனக்கிட்டையும் உண்மையை மறைச்சிட்டேன், எனக்கிட்டையும் உண்மையை மறைச்சிட்டேன். என்னையா மறைச்ச? தப்பி தவிர நல்ல வார்த்தை வாயில வராது. நான் நீங்கன்றனாலதான் சாமி இவ்வளவு அடக்கம். இதுவே அவ்வளவு மரியாதைனா நான் என்ன சொல்ல வரேன்? இவன் பேர் என்ன சொன்னேன்? உன்ட வீரத்தை தானே உன்ட சொல்லியிருப்பேன். ஆமா சார். என்னட்டே அதே சொன்னேன். ஆனா இவனை சந்திச்சு நான் உள்ள போறேன். அப்பதான் இவன் அண்ணனை பார்த்தேன். எங்க இவன் அண்ணன் நம்பிராஜனுடைய 2வது பையனை. அப்ப நான் கேக்குறேன், எங்க தம்பி ஒருத்தர் பார்த்தேன். அப்படி யாரங்க கேட்ட வீரத்தவன். வீரத்தவன் அப்படி யாருமே இங்க இல்லைன்னா ஐயா அப்படியே இவன் பேர் வீரத்தவன் இல்ல. அப்ப ராஜா முகமது சொன்ன மாதிரி வப்பாடிக்கு பிறந்தவங்க. இவருக்கு ஒரு பேர் இருக்கு, அதை உன்னையும் மறைச்சா என்னையும் மறைச்சிட்டேன். பேரையே மாத்தி சொல்றாங்க. அப்ப எவ்வளவு திமிரு. ஆதார் கார்டு மிகப்பெரிய கிடைக்காது சாமி. மொத்தத்தையும் மாத்திவேன், அடையாளத்தையும் மாத்திருக்கேன். இவனுக்கு இந்த உண்மையை இன்னைக்கு நான் கொண்டு வர்றேன். இவன் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்கான். சரி. இந்த காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்கு இல்லையா? யார் இவன் வேட்டைக்கு போன? அப்படிதான் சொல்லி ஊரே மாத்திருக்கான். ஆனாலும் போயிருந்தீங்க ஒரு நாள். சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க நம்புறேன். போன இடத்துல மிருகம் வந்திருக்கு. என்ன மிருகம்? அது கரடியோ சிங்கமோ யானையோ சிறுத்தையோ இல்ல, புலி. புலிய பார்த்தவே கிளி அடிச்சிருப்பாங்க. இவன் பயப்படல. ஏன்னா அவன் புலியை எடுத்து கொட்டைய பிடிச்சிருவான். புலி குழம்புக்கு அந்த புலி இல்லமா, கடிக்கிற புலி. என்ன பண்ணிருக்கான்? ஒரு பெரிய கம்பை எடுத்து அத துணியை சுத்தி அறிவை பாராட்ட. நீ புலி எதை பார்த்து பயப்படும்? தீயை பார்த்து, நெருப்பை பார்த்து. நெருப்பை காமிச்சிருக்கேன். புலி ஊருக்குள்ள ஓடிடுச்சு. அந்த சம்பவத்தை வச்சே இவனுக்கு ஒரு பட்டம் வழங்கப்பட்டு இருக்கிறது. என்ன பேரு? அன்னைக்கு அந்த அந்த சபை நீ மதுரையில தானே வர்ற? மதுரை ஏறினவர் திறந்தாரு. அவர் மதுரையை காத்தனால மதுரை வீரன். பருத்தி ஏறினவர் திறந்தாரு. பருத்தி காட்ட காத்தனால பருத்தி வீரன். இவருக்கு ஒரு பட்டம் எப்படி வந்து தெரியுமா? எப்படி? இவர் புலிகிட்ட என்னதான் காட்டினாரு? தீய காட்டினாரு சாமி. அதனால இவருக்கு அன்னைக்கே பேர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், இவர்தான் புலி, இந்த ஆளுதான் புலி, இதுதான் கம்பு, இதுல தீய சுத்தி தீய வச்சாச்சு. புலி டேய் டேய் இருமா, நீ என்னமா வேற மாதிரி பட்டம் கொடுக்குற? செஞ்சு காட்டுறேன் சாமி. அது அப்படி இல்ல, புலி இடத்துல தீய காட்டினதுனால அன்னைக்கே இவனுக்கு அப்படி இல்லனே. புலிகிட்ட தீய நான் அப்படி சொல்ல வரலையா? நான் ஊரே சொல்லுதுந்தால நீ புலி இடத்துல தீய புலி குத்தி வீரன் பட்டம் இருந்திருக்கு, அதை சொல்ல வந்தமா? அந்த பேரா அப்படியான சொல்லுவீங்க? சத்தியமா அப்படி சொல்ல வரலையா? உன்னை நான் பாராட்டுதான் வந்தேன். காலையில நான் நடந்து போகும்போது சொல்லுவாங்க, என்ன நான் போறேன் வந்தேன். புலி குத்தி வீரன் வாழ்க. மைத்த புடுங்க வேலைய பாரியா. நானும் எத்தனையோ நாடகத்துல உன் கூட சந்திச்சிருக்கேன். இந்த மாதிரி உனக்கு பேர் வச்ச ஆளை நான் பார்த்தேன். பேர் வச்ச ஆள் யாரு? என்ன நீங்க அவரை கட்சி அவர் உங்களை நல்ல பேரா இருக்கு. இனிமேல் ஆதார் கார்டுல இதுலயே போடு. தங்கச்சிட்டு சொல்றேன் இரு, உன் பேரை மாத்தியாச்சுன்னு. எப்ப உனக்கு இந்த பேருனா உன் மகனுக்கு பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைப்பி? ஊரை மறப்பமா? பப்புனுக்காரன புளுத்தி வீரன் சொன்னது. நல்ல வேலை எனக்கு எந்த பேரு வைக்கல. நல்ல வேலை வைக்காத வரைக்கும் நல்லது. போ தங்கச்சி, பரன்ல இருந்து இறங்கி வரணும்ல, படிக்கட்டு தடுமாறிடாம. ஏற்கனவே வேற பிரச்சனை. எங்க பேசாம இருமா முதல்ல. ஐயோ ஐயா தெளிவி பதக்குதே, நான் என்ன செய்வேன்? நல்லா இருக்க, பேசாம இருக்க. ஒண்ணு வேண்டாம். உன்னையவே இப்படி சொல்றாங்களே, பேசாம இரு. இருடா, வர வரையும் வாகனம் ஆக்க வேணுமா?
உன்னை என்னையும் சொல்றேன், உனக்கே இப்படி பேர் வச்சிருக்காங்களே. நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகி உனக்கு புள்ள பிறந்தா என்ன சொல்லுவாங்க? அவர்கிட்டயே கேளு, அதையும் சொல்லுவாரு அவரே சேர்த்து. சின்ன சின்ன வண்ண குயில் கொண்டி கொண்டி போகுதம்மா, சின்ன வண்ண குயில் கொண்டி கொண்டி போகுதம்மா, புரியாத ஆனந்தம் புரியாத ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புரியாத ஆரம்பம், சின்ன சின்ன வண்ண குயில் கொண்டி கொண்டி போகுதம்மா. மல்லிகை சூடிக்கொண்டே மன்னதன் பாடல் ஒன்று பாடிக்கொண்டே சொல்லத்தான் என்னையும் இல்லையே வார்த்தைகள், என்னவோ ஓசைகள், எண்ணத்தின் ஓசைகள், ஆலை சூடி கொஞ்சம் தேடி, ஆலை சூடி கொஞ்சம் தேடி, ராமதேவன் சந்நிதி கால சின்ன சின்ன வண்ண குயில் கொண்டே போகுதம்மா. நீக்குள் காற்று வந்து தானாட கண்டே, மங்கைக்குள் காதல் வெள்ள தானோட கண்டே, சொல்லத்தான் இனியும் இல்லையே வார்த்தைகள், என்னவோ ஓசைகள், எண்ணத்தின் ஓசைகள், ஆலை சூடி தேடி, ராமதேவன் சந்நிதி காண பாட பாட சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி போகுதம்மா. புராண புயலே, மைத்த புடுங்கனே, இதிகாச சுடரே, அங்க சுடர் அண்ணா, நான் சொன்ன வார்த்தையை சரியாக காப்பாற்றி விட்டீர்கள். இனிமேல் சிரிக்கவே கூடாது. இல்ல, அதை நான் கூட கடைபிடிக்க முடியல, நீங்க சரியா கடைபிடிக்கிறீங்க. உங்க முகத்துல தெரியுது சரியான பட்டம். யாரு மேல நீங்க பட்டம் என்னது பட்டம் வாங்கிருக்கீங்களா? நான் பட்டம் வாங்கியிருக்கேன். இழிச்சா பட்டம் என்னன்னு இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரியுமாகிய மணப்பாறை அருகாமையில் மருதங்குடியை சேர்ந்த திலகவதி அக்கா அவர்களுக்கு மருதம்பட்டியை சேர்ந்த அன்பு அக்கா குடியில் எம்ஏ திலகவதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடு போட்டப்படுகிறது. மலைப்போத்தி அதனால ஊரே நம்ம ஊர் தானே. பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய எனக்கு இந்த பேர் ரொம்ப பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய கிராமத்தினர்களுக்கும் மற்றும் விழாவணி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் இந்த பொன்னாடியை கிராமத்தின் சார்பாக புலி இல்லை எதுவும் பேர் சொன்ன கூட நீ அந்த பிஸ்கட்டை திங்க மறந்துட்டேனே. அந்த பேரு நல்லா இருப்ப பட்ட பேர் என்னமோ தங்கச்சி ஒண்ணு வேண்டாம், உன் காலில் விழுகிறேன். இதோட மறந்துருங்க. எங்க அண்ணன் ஒண்ணு வேண்டாம், வீரத்தேவனுடைய காதலி எனக்கு முன்னாடி எதுக்கு சொன்னாரு? எதுக்கு அடுத்த வருஷம் நாடா வைக்க தொட்டிக்கு இனி அவங்க 2 பேரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா பட்டம் கொடுத்தது அவங்க 2 பேர் தானே. அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. நாடக அமைப்பாளர் மதிப்புக்குரிய என்னுடைய இசை நாடக சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் வேலாயுதம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். சரி, புராண புயல் நிப்பாட்டு, அந்த வசனத்தை நிப்பாட்டு. ஆமா, இதிகாச சுடர். ஆனா ஆடை ஆபரணம் மீசையெல்லாம் பெருசா தான் இருக்கு. வேற என்ன, வேற எது பெருசா வேணும்? அழைத்த காரணம் நாரத மகாமுனிவர் வந்திருக்கா, தேவலோகவாசி. அப்படியா? ஆமா,
நாரத மகாமுனிவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாரா? ஆமா. நம்ம இடத்திற்கு பேர் என்ன? வேலி. உண்மையான பேர் என்னன்னு? வேலிமலை சாரல். அப்படி சொல்லணும்ல. இப்ப வேலிமலை சாரல்னு ஏன் பேர் வந்துச்சு? இல்ல அப்படி நீங்க சொல்லிடுவீங்க, எனக்கு தெரியும், நீங்க விவரமானவர். செல்ல வேணாம்டா, என் தங்க அழகி வேணாம்டா. சரி இருக்கட்டா, சுவாமி பார்க்கலாமா? ஏ வாங்க சாமி, வாங்க சாமி. நீ எல்லாம் தாவது முள்ள இருக்க வேண்டிய ஆளு. சுவாமி அடியவள் வணங்குகிறேன். தலைவா தவ புதல்வா வருகவே, உன்னை தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே, உன்னை தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. நிலையான புகழ்ந்த கலை செல்வமே, நிறைவான குலப்பிரவே அருள் வெள்ளவே. நெடுங்காலமாய் வணங்க முடியும், நெடுங்காலமாய் வணங்க முடியும் உலகே சிலை சுரம் காலம் வீர நாள் யாரு வேணும், யார் வேணும் வருது. தலைவா தவ புதல்வா வருகவே, உங்கள் தாமரை பால் பணிந்து வாழ்கவே. உறவில் குரலேயே அறிவில் வளையிலேயே கருணை முகிலேயே கண்டது தமிழிலேயே அலைகளை எழையும் பிடித்து எழிலிய பணமடைத்து அலையின் மொழியை அடைத்து மதாபியின் அலைகளை முடித்து மாணவர் புகழும் மாணவர்களான காணமுதமும் காணும் மதமும் மதமும்